அனைவருக்கும் வணக்கம். பல வைத்தியர்கள் பல நோய்களை பற்றி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒன்றுக்கும் இன்னும் தனியாக மருத்துவ பதிவு உங்களுக்கு நான் போட்டுக்கிட்டே வரேன். தனியாக அவங்களுக்கு சொல்கிறத விட எல்லோரும் தெரிந்து கொள்ளணும்னு நினச்சி ஒரு சில பதிவுகள் நம்ம போட போகிறோம். இப்போ அதிகமாக கால் வலியை பற்றி, காலில் நீர் வரதை பற்றி கேட்டிருந்தாங்க. முக்கியமாக ஒன்று தெரிஞ்சுக்கங்க. காலையில் படுத்திருந்து எந்திரிக்கும்போது முகம் வீக்கமாக இருக்கான்னு பாருங்கள். முகம் அதப்பா வீக்கம் இருந்த மாதிரி தெரியும். பிறகு கொஞ்ச நேரம் எந்திரிச்சு நடந்த உடனேயே காலுக்கு அந்த வீக்கம் காலுக்கு வந்துடும். அந்த நீர் காலில் இறங்கிடும். இது நம்முடைய கிட்னி செயலிழப்பை முக்கியமாக குறிக்கும். காலில் நீர் இறங்குது கல்லீரல் பாதிப்புனாலும் வரும், இருதயம் பாதிப்புனாலும் வரும். இப்படி பல காரணங்கள், இரத்த குறைபாடு இருந்தாலும் வரும். இப்படி பல காரணங்கள் இருந்தாலும் அதாவது முகம் வீக்கம் இல்லாமல் கால் மட்டும் வீங்கியிருந்தால் பல மற்ற காரணங்கள். முகம் காலையில் அதப்போ இருந்து எந்திரிச்சு நடக்க காலில் வீக்கம் இருந்துச்சுன்னா கிட்னி செயல்பாடு குறைஞ்சிருச்சுன்னு உங்களுக்கு அர்த்தம். இதுக்கு நம்ம நிறையா மருத்துவம் சொல்லியிருக்கோம். கடையில் வாங்குதா அன்னவேதி வடிவப்பு செந்தூரத்தை விட அது அதிகமாக இதுக்கு வேலை செய்யாது. நம்ம பல மீட்டிங்கில் நம்ம சொல்லியிருக்கோம், செய்முறையாக செஞ்சு வேற காட்டியிருக்கோம். அன்னபேதியை எப்படி சுத்தி பண்ணி முடிக்கணும், வெடியுப்பை எப்படி கட்டி முடிக்கணும், இப்போ ரெண்டையும் சேர்த்து எப்படி முடித்து கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கோம். அந்த அன்னபேதி வெடியுப்பு செந்தூரத்தையும் முள்ளங்கி தீநீர்னு சொல்லி நம்ம போட்டிருக்கோம். முள்ளங்கி தண்ணி ஊற்றாமல் சாறு எடுத்து அதில் நீர்முள், நெறிஞ்ச முள், கண்ணுப்பிழை, சக்தி சாரணை இதெல்லாம் போட்டு, அதாவது சாராயம் இறக்குற மாதிரி, அதாவது வாழை குடி நீர் இறக்கி அதில் ஒரு 30 மில்லி எடுத்து அந்த 30 மில்லியில் அன்னபதி வெடிப்பு சுந்தரம் 2 அரிசி அளவு எடுத்து காலை மாலை சாப்பிட்டு வர கிட்டத்தட்ட அதிகமாக பாதிப்பு இருந்தால் 3 மாத்திரையும், கொஞ்சம் ஆரம்பத்தில் பாதிப்பு இருந்தால் ஒரே மாத்திரையில் சரியாக போயிடும். அவங்களுக்கு உப்பை எவ்வளோ குறைச்சி சாப்பிடணுமோ சாப்பிடணும். உப்பு இல்லாமல் சாப்பிடக்கூடாது. உப்பு எவ்வளோ குறைச்சி சாப்பிடணும் அப்படி சாப்பிடணும். அதே நேரத்தில் உப்பு கெட்டு முறையை நம்ம நிறையா சொல்லியிருக்கோம். குப்பை மீனில் எப்படி கெட்டணும், அதாவது வாதத்துக்கு வேறு, வைத்தியத்துக்கு வேறு, நம்ம சாப்பிட்றதுக்கு வேறு எப்படின்னு சொல்லி பல வைத்திய கிளாஸில் நம்ம சொல்லியிருக்கோம். அது மாதிரி குப்பை மீனில் நம்ம வறுத்து கட்டி அந்த உப்பை பயன்படுத்தும் போது அந்த உப்பு சத்து பிரச்சனையே வரவே வராது. இப்படி பல காரணங்களில் நம்ம கணக்கு பண்ணி நம்ம மருத்துவம் பார்க்கணும். நமக்கு எல்லா வித மருந்தும் ஏகப்பட்ட பேருக்கு, அதாவது டயாலிஸ் பண்ணினவங்களுக்கு கூட நம்ம அதை நிப்பாட்டி மருந்து கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 1000க்கு மேலே பல வைத்தியர்கள் முதற்கொண்டு வாங்கி பயனடைஞ்சிருக்காங்க. நல்லா வெற்றிகள் நல்லா இருக்குது. அதனால் நீங்கள் அந்த முறையை திருப்பி உங்களுக்கு இன்னொருக்கா கூட வீடியோவில் எப்படி அன்னபதி வடிவப்பு சுந்தரம் எப்படி போடணும், அந்த முள்ளங்கி தண்ணீர் எப்படி இறக்கணும்னு கூட இன்னொருக்கா நாங்கள் போடுறோம். வெடிப்பு கிட்டது முறையெல்லாம் நம்ம போட போகிறோம். நம்ம சேனலில் பதிவு பண்ணி பார்த்துட்டே வாங்க. தேவைப்படுறவங்க நம்ம மருந்தை நம்மகிட்ட வாங்கி பயன்படுத்துங்க. நம்முடைய ஃபோன் நம்பர் 93 45 16 80 97. உங்களுக்கு சேனல்லே உங்களுக்கு வரும். தொடர்பு கொண்டு வாங்கி பயனடைங்க. இது போன்ற நிறையா இனிமேல் நோய்க்கான மருந்து நிறைய போட போகிறோம். பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.